அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் பிரச்சனைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். தூரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடையில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாவிக அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமைத்தொகை பெற்று வரும் 60க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். அதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வருகிற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் 21 வயது முதல் 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாயும், 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 ரூபாயும் வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்க தமிழக அரசு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ரேஷன் கடைகளில் ஏதேனும் முறைகேடுகள் அல்லது முறையற்ற செயல்பாடுகள் நடந்தால் பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களின் புகார்களை தெரிவிக்க 1967 என்ற பிரத்யேக உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு சரியான இடையில் தரமான பொருட்களை வழங்குவதோடு மிகவும் கவனமாக பணியாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தவறு செய்யும் ஊழியர்கள் மீது உடனடி மற்றும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசின் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டில் கணவரின் பெயர் குடும்ப தலைவராக இருந்தாலும் தகுதியுள்ள பெண்களுக்கு உரிமைத்தொகை தங்கு தடையின்றி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் பெண்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும், இருப்பினும் ஒருவேளை நீங்கள் குடும்ப தலைவர் கார்டில் உள்ள புகைப்படத்தையும் பெயரையும் பெண்ணின் பெயருக்கு மாற்ற விரும்பினால் அதற்காக எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpds.gov.in மூலம் ஆன்லைனிலேயே சில நிமிடங்களில் மிக எளிதாக விண்ணப்பித்து மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.